வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2024 ரெக்ரூட்மெண்ட்ல டோட்டலா 3712 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சிலபஸ் என்ன, கட் ஆஃப் இதுக்கு முன்னால எவ்வளவு இருந்திருக்குது, இந்த வருஷம் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னா உங்களால குவாலிஃபை ஆக முடியும், அதுக்கப்புறம் அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான 80 டேஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 12th இல்லைன்னா டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் இதுல தமிழ்லயுமே நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் இதை புதுசா ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னாலும் சரி, ஆல்ரெடி எழுதியிருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இதே சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க. ஒரு சிலரோட போட்டோஸ் இதுல கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களை மோட்டிவேட் பண்றதுக்காக தான். ஓகே, பர்டிகுலரா சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ல எஸ்எஸ்சில ரொம்பவே கம்மியான வேகன்சி சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு தான் வரும். அதுலயுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா அடுத்த வருஷம் உங்களோட போட்டோ இதே மாதிரி நான் போடுற அடுத்த வீடியோல வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க இப்பவே டிசைட் பண்ணி இதை ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் பாசிபிள் தான். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு 10ல இருந்து 12 மணி நேரம் உங்களால கண்டினியூஸா இதுக்கு கொடுக்க முடியும் வரக்கூடிய 80 நாள்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களால இதுல போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, ஸோ நீங்க சிஹெச்எஸ்எல் 2024 அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட் பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் இதுல கொடுத்துருப்பேன். நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து எப்படி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஒருவேளை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப உங்களுக்கு போட்டோ அப்லோட் பண்றதுலயோ இல்லைனா சிக்னேச்சர் அப்லோட் பண்றதுலயோ ப்ராப்ளம் இருந்தா இந்த 2 வீடியோ பாத்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கொடுத்த சக்சஸ் ஸ்டோரி இதுல இருக்கும். ஓகே, உங்களுக்கு வேற எதுவும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷன் தேவை அப்படின்னா இந்த வீடியோவும் பாத்துக்கோங்க. எல்லா வீடியோவுமே சிஹெச்எஸ்எல் 2024 அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்குது. டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான லிங்க் நான் கொடுத்துறேன். ஓகே, இப்போ எக்ஸாம் டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதியில இருந்து ஜூலை 12ஆம் தேதி எக்ஸாம் இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு ஏப்ரல்ல ஒரு 20 நாள் இருக்குது, மேல ஒரு 31 நாள் இருக்குது, ஜூன்ல 30 நாள் இருக்குது. டோட்டலா 81 நாள் இருக்குது. ஓகே, இன்னையில இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 81 நாள் கிட்ட இருக்குது. அப்போ டெய்லி நீங்க ஒரு நாள் கூட கேப் விடாம டெய்லி ஒரு 10ல இருந்து 12 மணி நேரம் கண்டினியூஸா படிச்சா மட்டும்தான் இந்த எக்ஸாம் உங்களால குவாலிஃபை ஆக முடியும். ஓகே, இப்ப சிஹெச்எஸ்எல் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கடைசி 2 வருஷம் வந்த வேகன்சியை விட இப்போ வந்திருக்கிறது அதிகம் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே எஸ்எஸ்சில இருக்கக்கூடிய மற்ற ரெக்ரூட்மெண்ட்டை கம்பேர் பண்றப்ப இதுல கம்மியான வேகன்சி தான் வருது. ஓகே, ஸோ கம்மியான வேகன்சினா கம்மியான பேரை தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ கட் ஆஃப் அதிகமா தான் இருக்கும். இதுல டயர் 1ல குவாலிஃபை ஆனா போதும் தான். ஆனா குவாலிஃபை ஆகிறதுக்கே கட் ஆஃப் அதிகமா தான் இருக்கும். அப்போ நீங்க நல்லா படிச்சா மட்டும்தான் குவாலிஃபை ஆக முடியும். ஓகே, ஸோ ஒருவேளை நீங்க இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களால குவாலிஃபை ஆக முடியலாட்ட கூட ப்ராப்ளம் இல்லை. அடுத்தடுத்து எக்ஸாம் வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் எஸ்எஸ்சில இருந்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள், ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலக்ஷன் போஸ்ட் எல்லா எக்ஸாமுமே எல்லா வருஷமும் கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கறனால நீங்க ப்ரிப்பேர் பண்ணது வேஸ்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாம இப்ப ரயில்வேயுமே ஒரு ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் நாங்க என்டிபிசி கண்டக்ட் பண்ணுவோம், ஒவ்வொரு வருஷமும் ஏஎல்பி கண்டக்ட் பண்ணுவோம், குரூப் டி கண்டக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி டெக்னீஷியன் எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ரயில்வேலயுமே ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க. இந்த சிலபஸுக்கும் ரயில்வே சிலபஸுக்கும் அதிகமான வித்தியாசம் கிடையாது. எஸ்எஸ்சில எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதாவது இங்கிலீஷ் போர்ஷன் தனியா இருக்கும். ரயில்வேல அது மட்டும்தான் இருக்காது. மற்றபடி மேக்சிமம் சேம் தான். ஓகே, மேக்சிமம் 90% சேம் தான். 1-2 தான் அதிகமா கம்மியா இருக்கும். அது நீங்க ஒரு 10 நாள்லயே கவர் பண்ணி மேனேஜ் பண்ணி செலக்ஷன் ஆயிடலாம். ஓகே, ஸோ அதனால நீங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்றது வேஸ்ட் ஆகாது. ஓகே, டைம் கம்மியா இருக்குது, நம்மளால முடியுமா முடியாதான்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ஒருவேளை இதுல உங்களால குவாலிஃபை ஆக முடியலாட்டா கூட அடுத்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஓகே, சோ அப்பவும் நீங்க இதே ஸ்டேஜ்ல இருக்கக்கூடாது. நீங்க இப்ப இருந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணா போதுமானது. இந்த சிலபஸ் மேக்சிமம் எல்லா சிலபஸுக்கும் காமனானதா இருக்கும். ஓகே, இப்ப எஸ்எஸ்சில அடுத்து என்னென்ன நோட்டிபிகேஷன் வரப்போகுதுன்னா, இப்ப எம்டிஎஸ் நோட்டிபிகேஷன் மே 7ஆம் தேதி வரப்போகுது. அதுக்கான எக்ஸாம் ஆகஸ்ட்ல இருக்கும். ஓகே, இப்ப எல்லா எக்ஸாமும் போஸ்ட்போன் ஆகுது அப்படின்னால இது ஜூலை எண்ட்ல இல்லைன்னா ஆகஸ்ட்ல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சிஜிஎல் எக்ஸாம், சிஜிஎலுக்கு இதுக்கும் சேம் சிலபஸ் தான். ஓகே, சிஜிஎல்ல இதை விட சூப்பரான போஸ்ட் எல்லாமே இருக்குது. இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதுக்கான நோட்டிபிகேஷன் ஜூன்ல வரப்போகுது. செப்டம்பர் அக்டோபர்ல தான் இதுக்கான எக்ஸாம். நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிள்ல உங்களால ஒருவேளை கம்ப்ளீட் பண்ண முடியாம போகலாம். நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். உங்களால அவ்வளவு டைம் கொடுக்க முடியாம போகலாம். ஒருவேளை 10 மணி நேரம் கொடுத்தாலுமே நீங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தேவைப்படலாம். அப்படி இருந்தா நீங்க கொஞ்சம் பொறுமையா கூட கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் ஒரு நாளைக்கு என்ன டைம் டேபிள் கொடுத்துருக்கேனோ அதுக்கு நீங்க 2 நாளோ இல்லைன்னா 1.5 நாளோ எடுத்துக்கிட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை.
ஏன்னா இந்த டைம் டேபிள்ல இதுல இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடிச்சீங்க அப்படின்னா இந்த சிஜிஎல் எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ற லெவலுக்கு வந்துருவீங்க. அதுலயுமே டயர் 1 வந்து குவாலிஃபை ஆனா போதுமானது. சிஜிஎல்ல கண்டிப்பா அதிகமான வேகன்சி தான் வரும். மினிமம் 10,000க்கு மேல வேகன்சி வரும். அப்போ அதுக்கு வந்து இதோட கட் ஆஃபை விட கம்மியா தான் இருக்கும் அந்த டயர் 1ஓட கட் ஆஃப். ஸோ அப்படிங்கறனால உங்களுக்கு இப்ப படிக்கிறது வந்து பொறுமையா படிங்க. ஓகே, நீங்க வந்து வேகமா நம்ம 70 நாளுக்குள்ள முடிக்கணும் 80 நாளுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகாம உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி படிக்கணும். ஓகே, நீங்க எவ்வளவு டைம் கொடுத்தாலும் உங்களுக்கு படிச்சது புரியணும். அந்த மாதிரி பொறுமையா படிங்க. கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் ப்ராப்ளம் இல்ல. அடுத்தடுத்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்குது. எஸ்எஸ்சி ரயில்வேல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே, சோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சிஹெச்எஸ்எல் பாசிபிள் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஒருவேளை இது நடக்கலாட்டா கூட அடுத்து நீங்க படிச்சது வேஸ்ட் ஆகாது அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். கண்டிப்பா இப்பவுமே வந்து பாசிபிள் தான். சிஹெச்எஸ்எல்லையுமே உங்களால வந்து குவாலிஃபை ஆக முடியும். ஓகே, இப்போ இதுல டயர் 1 டயர் 2 அப்படின்னு ரெண்டு டயர் தான். டயர் 1ல குவாலிஃபை ஆகணும். டயர் 2ல நீங்க நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களால வந்து செலக்ட் ஆக முடியும். இப்போ டயர் 1க்கான சிலபஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தா இன்னொரு வாட்டி குயிக்கா பார்த்துடலாம். இதுல இங்கிலீஷ், ரீசனிங், மேத்ஸ், ஜிகே இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. டோட்டலா 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணீங்கன்னா 2 மார்க், தப்பா அட்டன் பண்ணீங்கன்னா 0.5 மார்க் மைனஸ் ஆகும். தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா 0 மார்க். ஸோ 100 கொஸ்டினுக்கு 60 மினிட்ஸ் தான் டைம் கொடுப்பாங்க. இப்போ இந்த டைமுக்குள்ள அட்டன் பண்றது இன்னொரு சேலஞ்ச். ஓகே, நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அந்த டைமுக்குள்ள அட்டன் பண்ண முடியும். ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்ததா இதுல வந்து நீங்க குவாலிஃபை ஆனா போதும். அதாவது இந்த 200 மார்க்குக்கு மொத்தம் 100 கொஸ்டின் 200 மார்க். அந்த 200 மார்க்குக்கு இது வரைக்கும் எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த கட் ஆஃப்க்கு மேல நீங்க மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து டயர் 2க்கு குவாலிஃபை ஆயிருவீங்க. இப்போ டயர் 2க்கும் சேம் சிலபஸ் தான். அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே இருக்குது. இதுல டோட்டலா வந்து 360 மார்க்குக்கு இருக்கும். இதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு அவங்களோட ஃபைனல் செலக்ஷன் இருக்க போகுது. அதுக்கு நீங்க தனியா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும். அதிகமான பிராக்டிஸ் பண்ணணும். அவ்வளவுதான். அது போக கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 15 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் நாலேஜும் டைப்பிங் டெஸ்ட்டும் நீங்க இப்போ இந்த டயர் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாலே போதுமானது. ஓகே, அதனால இதை நீங்க இப்போதைக்கு கேர் பண்ணிக்கவே வேண்டாம். இப்போதைக்கு உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டயர் 1 மட்டும்தான். டயர் 1ல மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதை மட்டும் நீங்க கிளியர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது கிளியர் ஆனா அதே சிலபஸ்ல தான் டயர் 2 நடக்க போகுது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைப்பிங் டெஸ்ட்டுமே நீங்க டயர் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் பண்ணா போதுமானது. இப்போ இந்த டயர் 1ல வந்து இது வரைக்கும் கேட்டிருந்த அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி எந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வெயிட்டேஜ் வந்து மாறலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. இது மாறலாம். ஆனா இந்த டாபிக்ல இருந்து தான் கேட்பாங்க. சிலபஸ் மாறாது. ஓகே, கொஸ்டின் எல்லாமே தமிழ்ல இருக்கும். தமிழ்லயே நீங்க அட்டன் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லயும் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன், டேட்டா இன்டர்பிரேஷன், மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா இந்த மாதிரி மேத்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுல அரித்மெட்டிக், அட்வான்ஸ் மேத்ஸ் ரெண்டுல இருந்து கேட்கறாங்க. அட்வான்ஸ் மேத்ஸ்ல வந்து நீங்க ஸ்கிப் பண்ணலாம் முடியாது. ஓகே, ஏன்னா கட் ஆஃப் ஹையா இருக்குது அப்படிங்கறதுனால எல்லாத்தையும் இதுல படிச்சாகணும். எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. A to Z நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பாருங்க. ஒரு 250 வீடியோஸ்க்கு மேல மேத்ஸுக்கு மட்டுமே கொடுத்துருக்கோம். அதை ஃபுல்லாவே நீங்க பார்த்து தான் ஆகணும். அதே மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அனலாகி, கிளாசிபிகேஷன், ஃபிகர் கம்ப்ளீஷன், கோடிங், டீகோடிங், எம்பெடட் ஃபிகர், வென் டயக்ராம், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், கவுண்டிங் ஃபிகர், அரித்மெட்டிக் கொஸ்டின்னா ஒரு சில மேத்ஸ் கொஸ்டின் இதுலயே கேட்பாங்க. பிளட் ரிலேஷன், கேலண்டர், லெட்டர் சீரிஸ், சிலாகிசம், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜும் கேட்பாங்க. டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், டைஸ், வேற ஒரு சில டாபிக் கூட கேட்பாங்க. ஓகே, அது எல்லாமே நான் டைம் டேபிள்ல கொடுத்துருக்கேன். ஸோ இதுலயும் நீங்க வந்து எல்லாத்தையும் படிச்சாகணும். இதுலயும் நீங்க 25 out of 25 அதாவது 25 கொஸ்டினுமே கரெக்டா அட்டன் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். இதுலயுமே 25 கொஸ்டின்ஸுமே வந்து கரெக்டா அட்டன் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, அடுத்ததான் இங்கிலீஷ். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டெஸ்ட், ஃபில் இன் த பிளாங்க், எரர் ஸ்பாட்டிங், பேரா ஜம்பிள், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். அடுத்ததா ஒகாபுலரியில வந்து சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ், மிஸ்பெல்ட், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ் எல்லாத்துல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இதுல இந்த போர்ஷன் வந்து நீங்க ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அடுத்ததா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இடியம்ஸ் இந்த ரெண்டையும் வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச சினானிம்ஸ், ஆண்டானிம்ஸ் ஒரு 2வது வந்துடும். 4ல 2வது உங்களால வந்து படிக்காமலே அட்டன் பண்ண முடியும். மிஸ்பெல்ட் வேர்டுமே அப்பப்போ 1, 2 வந்து உங்களுக்கு தெரிஞ்சது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது எந்த வார்த்தையில வந்து ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியாத ஒரு வார்த்தையா இருக்க போறது கிடையாது. ஒரு சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அதனால இந்த 3 நீங்க வந்து படிக்க வேண்டாம். ஏன்னா டைம் பத்தாது. அதனாலதான் படிக்க வேண்டாம்னு சொல்றேன். மற்றபடி நீங்க அடுத்து வர்ற சிஜிஎலுக்கு படிக்கிறீங்கன்னா இதையும் சேர்த்தே படிச்சுக்கோங்க. ஓகே, பட் மற்றதெல்லாம் படிக்கணும். இப்போ இந்த க்ளோஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும்
நீங்க கிராமர்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கிராமர் போர்ஷன் தான். ஸோ நம்ம கிளாஸ்ல என்ன கொடுத்துருக்கிறோமோ அதை மட்டும் படிச்சா போதுமானது. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா இதுல உங்களால ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இடியம்ஸுக்குமே வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடியதை மட்டும் பார்த்தா போதுமானது, அதுல இருந்தா வரும். அடுத்து சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸ் மிஸ்பெல்ட்டுக்கு வந்து டாப் 200ன்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஓகே, டாப் 100 சினானிம்ஸ், டாப் 100 ஆன்டானிம்ஸ், அதே மாதிரி டாப் 200 மிஸ்பெல்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருப்போம். எக்ஸாமுக்கு முன்னால ஒரு 5 நாளைக்கு முன்னால இந்த 400 மட்டும் பார்த்துட்டு போங்க. அதுல இருந்தே அதிகமா கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க 20 மார்க்குக்கு மேல, அதாவது 20 கொஸ்டினுக்கு மேல கரெக்டா போடுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, அடுத்ததா ஜிகே வந்து நீங்க ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. ஓகே, ஏன்னா இதுல வந்து எங்க இருந்து கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கேட்பாங்க. போர்ஷன் நிறைய இருக்குது. இருக்கக்கூடிய 80 நாள்ல நீங்க வந்து மத்த 3 சப்ஜெக்ட்லயும் ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். ஜிகே ஓரளவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து செலக்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ இதுல ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. மத்ததுல 1-2 சப்ஜெக்ட் மட்டும் படிச்சாலே போதுமானது. பட் எல்லா சப்ஜெக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரி, ஜியாகிரபி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஈவன் கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் கூட 1-2 டயர் 1லயே கூட கேட்டிருக்காங்க. டயர் 2ல கம்ப்யூட்டருக்கு தனியாவே இருக்குது. ஆனா டயர் 1லயுமே வந்து அப்பப்போ கேட்டிருக்க தான் செய்யறாங்க. ஓகே, பட் இருந்தாலும் நீங்க இப்போதைக்கு வந்து கம்ப்யூட்டர்லாம் பார்க்க வேண்டாம். ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சில டாபிக் வந்து நான் டைம் டேபிள்ல கொடுத்துருக்கிறேன், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ கட் ஆஃப் இதுக்கு முன்னால எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 2022ல வந்து 3242 வேகன்சிஸ் இருந்துச்சு. 2023ல, அதாவது லாஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா 1211 வேகன்சி தான். இதை விட ரொம்ப கம்மி தான். ஓகே, 3:1 அப்படிங்கிற அளவுக்கு வந்து கம்மியாயிருக்கு. பட் இருந்தாலும் கட் ஆஃப் அந்த லெவல்ல தான் மெயின்டைன் ஆயிருக்கு. ஏன்னா இந்த அளவு மார்க் எடுக்கிறவங்க கம்மியான பேர் தான் இருப்பாங்க. அப்படினால கட் ஆஃப் வந்து இந்த லெவல்ல தான் மெயின்டைன் ஆயிருக்குது. இன்னொரு ரீசனும் இருக்கலாம், கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவலும் நம்ம பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான வேகன்சி நிறைய பேர் அப்ளை பண்ணாமலும் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறனால கட் ஆஃப் வந்து அதே லெவல்ல தான் மெயின்டைன் ஆயிருக்குது. இப்போ 2024ல 3712 வேகன்சி, கடைசி 3 வருஷத்துல இப்பதான் அதிகமான வேகன்சி வந்திருக்கு. ஓகே, அப்ப இந்த ரேஞ்சிலேயே மெயின்டைன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்க யூஆர் கேண்டிடேட்னா 155 மார்க்குக்கு மேல உங்களோட ரா ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மா உங்களால குவாலிஃபை ஆக முடியும். எஸ்சினா 135க்கு மேல, எஸ்டினா 125க்கு மேல, ஓபிசினா 150க்கு மேல, இடபிள்யூஎஸ்மே 150க்கு மேல எடுக்கணும், எக்ஸ் சர்வீஸ்மேனா 100க்கு மேல எடுக்கணும். நீங்க பிடபிள்யூ கேண்டிடேட்னா ஓஹெச் கேட்டகரியில இருந்தா 130க்கு மேல, ஹெச்ஹெச்னா 90க்கு மேல, விஹெச்னா 135க்கு மேல, மத்த பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து 110 மார்க்குக்கு மேல எடுக்கணும். ஓகே, இதுதான் சேஃப் ஸ்கோர். இதுக்கு மேல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து குவாலிஃபை ஆக முடியும். மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்றப்போ இதோட டயர் 1க்கான குவாலிஃபை ஆகிற கட் ஆஃபே ரொம்ப அதிகம். ஏன்னா வேகன்சி ரொம்ப கம்மி அப்படிங்கிறனால. ஓகே, ஸோ அதனால நீங்க இதுல குவாலிஃபை ஆகணும்னா இந்த அளவுக்கு மார்க் எடுத்து தான் ஆகணும். இதுல நான் எதையும் இதை படிக்காம விட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சான்ஸ் கம்மியாயிரும். ஓகே, இதுல நீங்க வந்து 100% எல்லாமே கவர் பண்ணணும். ஜிகேவை தவிர மற்ற எல்லாத்துலயுமே நீங்க ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ டயர் 1ல நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் 155க்கு மேல டார்கெட் வைங்க. பர்டிகுலரா யூஆர் வந்து 155க்கு மேல எடுக்கணும். ஓபிசி 150 அப்படிங்கிறப்போ, இடபிள்யூசி 150ங்கிறப்போ கண்டிப்பா நீங்களுமே வந்து 155க்கு மேல அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வைங்க. மற்ற கேட்டகரியில இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே நீங்க டார்கெட் 155 அப்படிங்கிற மாதிரி வச்சீங்க அப்படின்னா அதை விட கம்மியானாலும் உங்களால வந்து குவாலிஃபை ஆக முடியும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தா ரீசனிங்ல நீங்க 45க்கு மேல எடுக்கணும், மேத்ஸ்லயும் 45க்கு மேல எடுக்கணும், இங்கிலீஷ்ல 40க்கு மேல எடுக்கணும், அதாவது மார்க்ல சொல்றேன். ஓகே, அதே மாதிரி ஜிகே கரண்ட் அஃபேர்ல 25க்கு மேல எடுத்தா போதும். அதாவது 25 கொஸ்டினுக்கு ஒரு 12-13 கொஸ்டின் கரெக்டானா போதும். அவ்வளவுதான் பண்றது நிறைய பேரால முடியும். ஓகே, ஒரு சிலர் தான் 15க்கு மேல போவாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்தாலே உங்களால வந்து டயர் 1 குவாலிஃபை ஆக முடியும். இதுல ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு டயர் 2க்கு அப்படியே யூஸ் ஆகும். இன்னும் கொஞ்சம் நீங்க சிலபஸை வந்து கவர் பண்ணாததெல்லாம் கவர் பண்ணிட்டு கொஞ்சம் அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா டயர் 2லயுமே நல்ல மார்க் எடுத்து உங்களால செலக்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ நான் ஒரு பிகினர், இப்பதான் நான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன், என்னால இந்த எக்ஸாம குவாலிஃபை ஆக முடியுமா, என்னால இதுல வந்து போஸ்டிங் வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா உங்களால ஒரு நாளைக்கு 10ல இருந்து 12 மணி நேரம் 80 நாள் கண்டினியூஸா கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களால குவாலிஃபை ஆக முடியும். இல்ல எனக்கு அவ்வளவு டைம் இல்லை அப்படின்னா நீங்க பொறுமையா கூட படிங்க. அடுத்து வரக்கூடிய சிஜிஎல டார்கெட் பண்ணுங்க, எம்டிஎஸ் டார்கெட் பண்ணுங்க, அதே மாதிரி என்டிபிசி எக்ஸாம், அந்த மாதிரி ரயில்வே எக்ஸாமை டார்கெட் பண்ணுங்க. அடுத்த வருஷம் இதே எக்ஸாம் எல்லாமே மறுபடியும் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதை கூட நீங்க டார்கெட் பண்ணலாம். ஸோ அதனால உங்க கையில தான் இருக்குது. நாங்க சிலபஸ் கரெக்டா கொடுத்துட்டோம், எந்த மாதிரி மார்க் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்துட்டோம். நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால முடியும். ஓகே, ஸோ முடியுமா முடியாதா அப்படிங்கக்கூடிய டவுட் வேண்டாம், கண்டிப்பா முடியும். ஆனா
உங்களால 10ல இருந்து 12 மணி நேரம் டெய்லி 80 நாள் கொடுக்குற மாதிரி இருக்குது, கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா உங்களால இதை வந்து கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதுல வந்து உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுக்குறேன், ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா, பர்டிகுலரா நான் வந்து மேத்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்கேன், இல்லைன்னா மேத்ஸ்ல எனக்கு நான் எல்லாம் படிச்சாலும் மார்க் இன்க்ரீஸ் ஆகல, அதே மாதிரி இங்கிலீஷ்ல வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது, நான் ஓரளவு நீங்க கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாலும் எனக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த பிளேலிஸ்ட்டை பாருங்க. ஓகே, ஆல் SSC எக்ஸாம் சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத பிளேலிஸ்டோட நேம். இந்த பிளேலிஸ்டுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். இதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா வீடியோ கொடுத்துருப்பேன், என்னென்ன சோர்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி உங்களோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். இந்த பிளேலிஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட டைம் டேபிள் வந்து நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும். ஆல் இன் ஒன் கோர்ஸ்க்கான ஃபீஸ் வந்து 999. அதே மாதிரி இப்போ இந்த எக்ஸாம் வந்து தமிழ்ல நடக்குது அப்படின்னால நாங்க வந்து மேத்ஸ் வந்து தமிழ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால அரித்மெட்டிக் வந்து தமிழ்ல இருக்கிறது ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அட்வான்ஸ் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரிக்லாம் வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுல நீங்க தமிழ்ல கொடுத்தாலும் இங்கிலீஷ்ல கொடுத்தாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனாதான். அதனால அரித்மெட்டிக் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் தமிழ்ல. அதுக்கப்புறம் ரீசனிங் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காது, இங்கிலீஷ்ல தான் கேட்க போறாங்க. ஜிகேல ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேரும் தமிழ்ல கொடுத்துருக்கோம். கரண்ட் அஃபேருக்கு வந்து PDF கொடுத்துட்டோம், வீடியோஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டாட்டிக் ஜிகே PDF அதுக்கப்புறம் வீடியோ ரெண்டுமே வந்து ஒரு 40 டாபிக் மேல கொடுத்துட்டோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம்ல அவ்வளவுதான் பார்க்க முடியும். அடுத்ததா மத்த ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி அதெல்லாம் நீங்க தமிழ்ல படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு புக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த புக்ல வந்து 4 சப்ஜெக்ட் இருக்கும், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், 4 சப்ஜெக்ட் இருக்கும். இந்த 4 சப்ஜெக்ட் நீங்க இந்த புக்ல இருக்கிறத மட்டும் படிச்சா போதுமானது. அதுவே ஒரு 500 பேஜஸ் கிட்ட இருக்கும். ஸோ இந்த புக்கோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 இன்க்ளூடிங் டெலிவரி சார்ஜஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்க ஆப்ல டைரக்டா பே பண்ணீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் காட்டும். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வந்து 1499, புக்குக்கு வந்து 700 காட்டும். நீங்க இதுல டைரக்டா பே பண்ணாதீங்க, நாங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணீங்கன்னா 999 500 பே பண்ணா போதுமானது. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 999 பே பண்ணீங்கன்னா 3 இயர் வேலிடிட்டி உண்டு. ஒரு வாட்டி பே பண்ணீங்கன்னா நீங்க 3 வருஷத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன எல்லா எக்ஸாமுக்குமே இதுல வந்து சிலபஸ் அவைலபிளா இருக்கும். இப்போ SSCல வரக்கூடிய CGL, CSSL, MTS, கான்ஸ்டபிள், GD, CAPF, சப் இன்ஸ்பெக்டர், ஸ்டெனோகிராஃபர், செலக்ஷன் போஸ்ட், அதுக்கப்புறம் ரயில்வேல வரக்கூடிய NTPC, குரூப் D, ALP டெக்னீஷியன், RPF சப் இன்ஸ்பெக்டர், RPF கான்ஸ்டபிள், அந்த மாதிரி ஒரு 30க்கும் அதிகமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இதுல அவைலபிளா இருக்குது. ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான மேத்ஸ் ரீசனிங்குமே நீங்க இதுல இருக்கிறத பார்த்தா போதுமானது. இப்போ TNUSRB படிக்கிறீங்க, இல்லை TNPSC படிக்கிறீங்கன்னா சைக்காலஜி கொஸ்டினுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கத பார்த்தாலே போதுமானது. ஓகே, ஸோ 3 வருஷம் வேலிடிட்டி இருக்குது. எல்லா கிளாஸுமே உங்களுக்கு தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம். எல்லா கிளாஸுக்குமே வந்து ரெக்கார்டர் வீடியோஸ் தான், ஆல்ரெடி நாங்க வீடியோஸ் கொடுத்துட்டோம், இன்னும் புதுசா நிறைய வீடியோஸ் கொடுத்துக்கிட்டும் இருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து PDF-ம் ப்ரொவைட் பண்ணிருவோம். எல்லா கிளாஸுமே உங்களுக்கு வந்து நாங்க பேசிக்ல இருந்தா டீச் பண்ணிருப்போம். எக்ஸாம்ல எந்த லெவல்ல கேட்கறாங்களோ அந்த லெவல் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்க்ரீஸ் பண்ணி, டிஃபிகல்ட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி டீச் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ இப்போ இதுல எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஆண்ட்ராய்டு ஆப், அதுக்கப்புறம் iOS ஆப்க்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், வெப்சைட்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்க iOS-ஓ இல்லைன்னா வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் கோடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பிளே ஸ்டோர்ல கூட சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணாலும் நம்ம ஆப் வந்துடும், அதுல கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த லிங்கை டைரக்டா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு லாகின் பண்ணிருங்க, உங்களோட நேம், OTP எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு சாட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ரம்யா சந்துருன்னு ஒரு நேம் வரும். அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் இல்லைன்னா புக் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ணலாட்டியுமே 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ள நாங்களே உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் அனுப்பிடுவோம். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன ஃபீஸ், அதுக்கப்புறம் எந்த அக்கௌண்ட்டுக்கு எந்த UPI ஐடிக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற டீடைல் அனுப்பிச்சிருவோம். நீங்க அதுல ஏதாச்சும் ஒண்ணுக்கு வந்து பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க, அதே இதுல சென்ட் பண்ணுங்க. ஸோ சென்ட் பண்றப்போ நீங்க தெளிவா, அதாவது எவ்வளவு அமௌண்ட், யாருக்கு அனுப்பிச்சிங்க, அடுத்ததா டிரான்சாக்ஷன் நம்பர், இதெல்லாம் தெரியற மாதிரி சென்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணிட்டு ஒரு 24 ஹவர் வெயிட் பண்ணுங்க, அடுத்ததான் உங்களோட கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஓகே, ஸோ 24 ஹவர் கழிச்சு நீங்க ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே ஹோம் பேஜ்லயே பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வந்துடும். அதுல நீங்க ஜாயின் பண்ண கோர்ஸ் வந்து இதுல வந்துடும். ஓகே, ஸ்டார்ட் லேர்னிங் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. ஒருவேளை 2-3 கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா CL அப்படிங்கறத கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் எல்லாமே வந்துடும். நீங்க ஜாயின் பண்ண கோர்ஸ் எல்லாமே வந்துடும், அதை வந்து ஓப்பன் பண்ணுங்க. இதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மேல கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர் வரும். இதுல SSC எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. இதுல CGL, CSSL நியூ அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுலயே நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிள் அதுக்குள்ளேயே தான் இருக்கும். மேத்ஸுக்கு தனியா ஒரு ஃபோல்டர், ரீசனிங் தனியா ஒரு ஃபோல்டர், இங்கிலீஷ் தனியா ஒரு ஃபோல்டர், GK தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள ஒவ்வொரு டாபிக்கும் டாபிக் வைஸ் ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபோல்டர்லாம் நீங்க எந்த மாதிரி டைம் டேபிள் கொடுத்து ஃபாலோ பண்ணணும், டெய்லி எந்தெந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கறத அந்த வீடியோல நம்ம வந்து மெயினா பார்க்க போறோம். ஓகே, இதுல நீங்க எந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரீசனிங், மேத்ஸ்ல வந்து நீங்க ஃபுல் மார்க் எடுக்கணும்.
அடுத்து இங்கிலீஷ்ல ஒரு 20 கொஸ்டினுக்கு மேலேயாவது போடணும். அடுத்து ஜிகேல வந்து ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. மற்ற சப்ஜெக்ட் டைம் இருந்தா பாத்துக்கோங்க. ஓகே. ஆனா பர்டிகுலரா மேத்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ்க்கு வந்து நீங்க அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்தாகணும், அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா அதுலதான் உங்களால வந்து சீக்கிரமா மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஜிகேக்கு வந்து நீங்க அதிகமா டைம் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல நீங்க வந்து டெய்லி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். டைம் டேபிள்ல கொடுத்தது போக டெய்லி நீங்க என்னென்ன பண்ணணும்னா, டெய்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வீடியோ எக்ஸ்ட்ரா பார்க்கணும். டைம் டேபிள்ல நான் அதை கொடுக்கல. ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு 130 வீடியோக்கு மேல இருக்குது. நீங்க ஒரு 80 நாளுக்கு ஃபர்ஸ்ட் 80 வீடியோ மட்டும் பாருங்க. டெய்லி ஒரு வீடியோ பாருங்க. நியூ ஸ்ட்ராட்டஜிக்குன்னு இருக்கும், அதை மட்டும் பாருங்க. ஓகே. அது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும். அடுத்ததா டெய்லி 50 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இருந்தெல்லாம் கேட்கத்தான் செய்யறாங்க. ஆனா அவ்வளோ படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை. லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேராவது படிச்சுக்கிறது நல்லது. அதாவது இது ஜூலை மந்த் வந்து எக்ஸாம் நடக்க போகுதா, அப்ப ஜூன் 2023 இருந்து ஜூன் 2024 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்துக்கோங்க. நம்ம பிடிஎஃப் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். வீடியோ மெதுவாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க பிடிஎஃபே பாத்துக்கலாம். பிடிஎஃப் தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். பிடிஎஃப்ல டெய்லி ஒரு 50 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலே போதுமானது. நீங்க வீடியோ பாக்குறத விட பிடிஎஃப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காவே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஓகே. அடுத்ததா மேத்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா கம்மியான மார்க் தான் வரும். கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. இதுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு டெஸ்ட் சீரிஸ் தமிழே நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கண்டிப்பா டெய்லி என்ன படிச்சீங்களோ அதை வந்து அடுத்த நாள் ரிவிஷன் பண்ணிருங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த வாரம் ஃபுல்லா படிச்சதுமே ரிவைஸ் பண்ணிருங்க. பிராக்டிஸ் முக்கியம். ஓகே. ஃபுல் டெஸ்ட் கண்டிப்பா நீங்க போட்டு பார்க்கணும். நம்ம இந்த டைம் டேபிள் வந்து 70 நாள் தான் கொடுத்துருப்போம். கடைசி 10 நாள் வந்து நீங்க டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்க்கறதுக்காக தான் கொடுத்துருப்போம். ஓகே. அதனால அந்த 10 நாள் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் டேக்குள்ளதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு அடுத்தது எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ டே 1ல ரேஷியோல 3 வீடியோ கொடுத்துருக்கேன். ரேஷியோல டோட்டலா 20 வீடியோ இருக்கும். நீங்க மேத்ஸ்ங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் 3 வீடியோ வந்து முதல் நாள் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி ரீசனிங்ல நம்பர் சீரீஸ்ல ஒரு வீடியோ பார்க்கணும். இங்கிலீஷ்ல கிராமர்ல ஃபண்டமெண்டல்ஸ்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டாபிக்கா இருக்கும். அதுல 2 வீடியோ நீங்க பார்க்கணும் முதல் நாள்ல. அதே மாதிரி ஜிகேல மாடர்ன் இந்தியால ஒரு வீடியோ பார்க்கணும். இது போக கரண்ட் அஃபேர்ல ஒரு 50 கொஸ்டின், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு வீடியோ. டெய்லி இதை நீங்க வந்து ஷெட்யூல்ல வச்சுக்கோங்க. இதுக்கு டைம் எவ்வளவு ஆகும் அப்படின்னா, இப்ப மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். மேக்சிமம் 3 மணி நேரம் ஆகும். ரீசனிங்க்கு ஒரு 1 hour ஆகும். இங்கிலீஷுக்கு ஒரு 2 hour ஆகும். இந்த ஜிகேக்கு ஒரு 1 hour, கரண்ட் அஃபேருக்கு ஒரு 1 hour, ஸ்டாட்டிக் ஜிகேக்கு ஒரு 1 hour. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 9 to 10 hours வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ மினிமம் 10 to 12 hours கொடுக்கறதுக்கு நீங்க ரெடியா இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து இந்த டைம் டேபிள கம்ப்ளீட் பண்ண முடியும். அவ்வளோ டைம் இல்லை, என்னால அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல, ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தான் படிக்க முடியுதுன்னா அதுல எவ்வளவு முடியுதோ அவ்வளோ முடிங்க. ஓகே. ஆனா ஒரு 6 மாசத்துக்குள்ள எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த சிஜிஎல் எக்ஸாம் உங்களால வந்து கிராக் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டேபிள நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் டைட்டான ஷெடியூலா தான் இருக்கும், கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா 80 நாளுக்குள்ள முடிக்கணும், 80 நாளுக்குள்ள 150 மார்க்குக்கு மேல எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்க். அதனால நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாதான் முடியும். ஓகே. இப்போ ஜிகேல மற்ற டாபிக்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகாம தான் இருக்கும். இவ்வளவு டாபிக் வந்து நான் டைம் டேபிள்லயே கொடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா அதிகமா இருக்குது அப்படின்னால. அடுத்து நீங்க இப்போ இந்த டைம் டேபிள கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வேற எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 70 டேக்கான டைம் டேபிள் தான் இதுல கொடுத்துருப்பேன். 70 டேலயே வந்து நான் சொன்ன எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். மேத்ஸ் ரீசனிங் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். இங்கிலீஷ்ல வந்து சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் தவிர மற்ற எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்ததா ஜிகேல ஒரு சில டாபிக் கம்ப்ளீட் ஆயிருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ஸ்டாட்டிக் ஜிகேல ஒரு 70 வீடியோ பார்த்திருப்பீங்க. அது போதுமானது. அடுத்து கடைசி 10 நாள்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சிலருக்கு 20 நாள் கூட இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து 12ஆம் தேதி கூட எக்ஸாம் இருக்கலாம். ஸோ எப்படினாலும் மினிமம் 10 நாள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அப்போ நீங்க வந்து ஃபுல் டெஸ்ட் கண்டிப்பா போட்டு பார்க்கணும். நீங்க என்னதான் படிச்சாலும் டெஸ்ட் போட்டு பார்க்காத வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடு வராது, மார்க் இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே. அதனால டெஸ்ட் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததா பர்டிகுலரா மேத்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் ஜிகேக்கு வந்து செக்ஷனல் டெஸ்ட்டும் இருக்கும். அதை நீங்க வந்து அதிகமா போட்டு பாருங்க. டாபிக் வைஸ் டெஸ்ட்டுமே அதிகமா போட்டு பாருங்க. ஓகே. டெஸ்ட் சீரிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், அதுல இது எல்லாமே இருக்கும். அதை நாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.